மேம் என் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேருக்கு 2 நாள் தான் பீரியட்ஸ் வருது, அதுவும் ரொம்ப லைட்டா தான் வருது, அது ப்ராப்ளமா? சின்ன ப்ராப்ளம். 7 நாள் மேல வருது, அதுவும் ரொம்ப ஹெவியா வருதுன்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். பீரியட்ஸே வரலன்னா பெரிய ப்ராப்ளம், பார்த்துதான் ஆகணும். ஸோ பேசிக்லி 2 நாள் வருது, 5 நாள் வருது, 7 நாள் வருது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஸோ ஒரு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி ரஃப்லி பிட்வீன் 2 to 7 days. பீரியடோட டேஸ் மட்டும் முக்கியம் இல்லை, எவ்வளோ ப்ளீடிங் ஆகுது. நார்மலா யூ வில் பி யூசிங் அபவுட் 3 to 5 pads ஒரு 4 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதே ஒரு சிலருக்கு 2 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு, ஹெவியா கிளாத்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னா அதெல்லாம் அப்நார்மல். அது மட்டும் இல்லாம சிலருக்கு பெயினும் சேர்ந்து இருக்கும், ஒரு சிலருக்கு மைல்டா இருக்கும், பட் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிடலாம்னா அது நார்மல். பட் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸே பண்ண முடியல, யூ நீட் சம் பெயின் கில்லர்ஸ் டு கெட் ரிலீஃப் ஃப்ரம் த பெயின்னா இட் இஸ் அப்நார்மல் அண்ட் யூ டெஃபினெட்லி நீட் அ மெடிக்கல் ஹெல்ப். ஸோ உங்களோட பீரியட்ஸ் நார்மலா அப்நார்மலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ப்ளீட் ஆகுறீங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களோட பீரியட்ஸ் எவ்வளோ டேஸ் ஒன்ஸ் வருது, அதாவது உங்களோட சைக்கிள் லென்த் எப்படி இருக்கு, எவ்வளோ டேஸ் ப்ளீட் ஆகுறீங்க, எவ்வளோ ப்ளீடிங் ஆகுது, அப்புறம் ஏதாவது சிம்டம்ஸ் அசோசியேட்டடா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் டிசைட் ஆகும். ப்ளீடிங் கம்மியா ஆகுது அப்படின்னா அது நார்மல் தான் டு அன் எக்ஸ்டென்ட், பட் ஸ்டில் ரொம்ப கம்மியாகுது, வெறும் ஸ்பாட்டிங் மட்டும் தான் ஆயிட்டு இருக்குனாலும் இட் ஆல்சோ நீட்ஸ் எவாலுவேஷன்.